So first half முழுக்கவே வந்து புஷ்பா vs ஃபகத் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மோதல் தான் வந்து கதை முழுக்க போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ட்ராக் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகி எமோஷன் காட்சிகள்ல வந்து கதை நகருது. ஸோ நம்ம புஷ்பா படம் பார்க்குறோமா இல்லை புஷ்பா சீரியல் பார்க்குறோமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு எமோஷன் வந்து கொஞ்சம் ஓவர் டோஸாவே போயிருக்கு. ஸோ நம்ம இந்த ரிவ்யூவோட ஆரம்பத்துல வந்து சண்டை காட்சிகள் வந்து ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுல ஒரு சண்டை காட்சி வந்து செகண்ட் ஹாஃப்ல வருது. அதாவது ஒரு பழைய கோட்டை ஒண்ணுல புஷ்பா தன்னுடைய அண்ணன் பொண்ணுக்காக சண்டை போடுற காட்சி தான் வந்து இருக்கு. சோ ஒரு பக்கம் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பாக்குறதுக்கு மாசா இருந்தாலே இன்னொரு பக்கம் வந்து நமக்கு கொஞ்சம் சிரிப்பும் வரதான் செய்யுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸை வந்து இங்க ரீகால் பண்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து புஷ்பாவோட கையை கட்டிட்டாங்க. சோ அப்போ வந்து புஷ்பா வந்து காலையே ஃபைட் போடுவாங்களா. சோ அதனால வந்து செகண்ட் பார்ட்ல புஷ்பாவோட காலையும் சேர்த்து கட்டி விட்டுறாங்க. புஷ்பா வந்து வாயில சண்டை போடுறாரு. அப்போ தேர்ட் பார்ட்ல வந்து வாயை கட்டிவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நமக்கு மைண்ட்ல போகுது. சோ இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து மாசா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வந்து தேவையே இல்லையே